வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் சொல்லி கொடுக்க போறேன். இது பேப்பர் கிராஃப்ட். இது A4 சைஸ்ல சீட் இந்த மாதிரி கிடைக்குது, கலர் ஷீட்ஸ். இது மாதிரி இந்த ஷீட்டை வச்சுட்டு நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது லோட்டஸ். இது நான் ஒசூர்ல ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சரா ஒர்க் பண்றேன். அதுலயே எம்ப்ராய்டரி டெய்லரிங் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிட்டு அதுல நம்ம எப்படி இந்த லோட்டஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது செவுத்துலயும் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா இதுக்குள்ளார கேண்டலும் வச்சுட்டு சாமி கிட்டையும் வைக்கலாம். இல்லையா அப்படின்னா இதுல இது வார்னிஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த வார்னிஷ் கலர் பண்ணிட்டு அதுலயும் அதை நம்ம தண்ணியில வார்னிஷ் அடிச்சுட்டு அதை நம்ம தண்ணியில இதை அப்படியே தண்ணியிலையும் மிதக்க விடலாம். வார்னிஷ் இருக்கிறதுனால தண்ணியில மிதக்கும். இது மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம லோட்டஸ்க்கு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். இதுல மாதிரி கலர் A4 ஷீட் நான் 2 ஷீட் எடுத்திருக்கேன். நீங்க ஒன்னா கூட எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் 2ஆ எடுத்திருக்கேன். இதை பாருங்க, இந்த கட்டர் வச்சுட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இது பாதியா எடுத்திருக்கேன். திருப்பியும் இன்னொரு பாதி இப்படி மடிச்சுட்டு திருப்பியும் இதை உள்ள விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா இப்படி கை வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதோட பாதி இப்படி எடுத்துட்டு அந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இதை இன்னும் ஒரு இது இப்போ இதை திருப்பியும் ஒரு இது ஃபோல்ட் பண்ணி இந்த சைஸ் இதுதான் நமக்கு லோட்டஸ் பண்ண ஃபைனல். இது இப்படி கட் பண்ணி இந்த இதுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு தனியா வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 1.5 பேப்பர் இருந்தா போதும். நான் 2 பேப்பர் எடுத்திருக்கேன். 2 பேப்பர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா இது இந்த இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அதாவது இந்த ரெக்டாங்கிள் பீஸ் இதுதான் நமக்கு தேவைப்படும். இதை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது மாதிரி பண்ண போறோம். அதாவது இது இந்த ஷேப்ல இந்த ரெக்டாங்கிள் பீஸை நம்ம ரெடி பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இதை இப்படி எடுத்துட்டு இதை இதோட மிடில் பாயிண்ட், இந்த மிடில் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டா மிடில் பாயிண்ட் வந்துடும். இதுல நம்ம கம், ஒயிட் கம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட் கம் தான் யூஸ் பண்ணணும். வேற எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா சீக்கிரமா ஒட்டிடும். அதுக்காக இப்படி பாதியில போட்டுட்டு இந்த ஹாஃப் இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப் நம்ம இப்படி ஒட்டணும். இப்படி இப்படி ஒட்டிட்டு அப்படியே விட்டுறணும். இல்ல அப்படின்னா ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இதுவாயிடும். நமக்கு தேவையான ஷேப் இப்படிதான் இருக்கணும். ஒரு மொரம் ஷேப்ல இருக்கணும். இது மாதிரிதான் இருக்கணும். இதே மாதிரி பண்ணி இன்னொன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி இதோட மிடில் பாயிண்ட் எடுத்துட்டு 2ஐயும் இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு சைட்ல இப்படி கம் போட்டுக்கோங்க. இந்த கம் போட்டுட்டு இப்படி ஒட்டணும். இப்படி ஒட்டிட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்படி 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 ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க இப்படி ஆயிடும். இப்படி ஆகும்போது நமக்கு லோட்டஸ் பண்ணவே நல்லாவே இருக்காது. அதனால இப்படி ப்ரெஸ் பண்ண கூடாது. இது பண்ணாம நமக்கு இதே மாதிரி நம்ம செய்யணும். பாருங்க, இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன். இதோட மிடில் பாயிண்ட் இப்படி எடுத்துட்டு இதுல நம்ம கம் போடணும். இதுல ஒயிட் கம் போட்டுட்டு இதை இது இந்த ஆஃப் எடுத்து இது மேல ஒட்டணும். இதோட ஷார்ப் எட்ஜ் இப்படி இருக்கணும். கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டிரும். அப்புறம் நம்ம விட்டுக்கலாம். இப்படி வரும். இது மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன். இது ஒன்னொன்னையும் காமிக்கிறேன்.
ஒயிட் கம் போட்டுக்கோங்க. இதோட மிடில் பாயிண்ட் எடுத்துட்டு நீங்கள் இப்படி ஒட்டினீங்கன்னா ஒட்டிடும். கொஞ்ச நேரம் பிடிச்சிங்க அப்படின்னா இது ஒட்டிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹேண்ட்மேட் சார்ட் என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு சர்க்கிள் மேக் பண்ணணும். சர்க்கிள் மேக் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம இந்த காம்பஸ் எடுத்துக்கோங்க. இந்த காம்பஸில் இதோட அளவு, அதாவது இந்த அளவு மிடில் வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதோட சைஸ், ஆனால் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் வேணும். ரெக்டாங்கிளோ ட்ரையாங்கிளோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு இதில் வந்து நம்ம இப்படி போட்டுக்கணும். இது ப்ளூங்கிறதுனால உங்களுக்கு தெரியுது தான் என்னன்னு எனக்கு தெரியல. இது மாதிரி ஒரு சர்க்கிள் மேக் பண்ணிக்கோங்க. இதில் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்படி இந்த சர்க்கிளில் தான் இப்போ நான் வந்து இதில் சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிக்கணும். இப்படி அப்ளை பண்ணிட்டு இப்படி அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இது இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம கம் போட்டுக்கணும். இந்த கம் போட்டுட்டு இதில் இப்போ ஒட்டணும். இந்த கம்மில் இது ஒட்டணும். இப்படி ஒட்டிடணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது இது வந்து இதில் கம் இதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம இந்த ரெண்டுக்கும், அதாவது இது இருக்கு இல்லைங்களா, இந்த பெட்டலுக்கு பாதியில் இப்படி ஒட்டணும். இப்படி ஒட்டணும். சர்க்கிள் மேக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த பெட்டலோட பாதியில் இது ஒட்டணும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததும் இதே மாதிரி கம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க கம் போட்டுட்டு இதோட பாதி இப்படியே ஃபுல்லாகவே ஒட்டிகிட்டே வரணும். இப்போ இதை அடுத்தது எடுத்துட்டு கம் போட்டுக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த பெட்டலோட பாதி இப்படியே ஒட்டிகிட்டே வரணும். இப்படியே ஒட்டிகிட்டே வரும்போது நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இந்த பாதி இப்படி. அப்போ இது பண்ணி முடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி கிடைக்கும். இது பொட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா இது மாதிரி கிடைக்கும். நம்ம இதில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு லேயர் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லேயருக்கு கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. இப்படி கம் போட்டுட்டு இது போட்டோம் இல்லையா, இதே மாதிரி இதுக்கு கம் போட்டுட்டு இப்போ இங்கே நான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ இந்த இடம் இதுக்கும் நடுவில் ஒரு, அதாவது இந்த பெட்டலுக்கும் நடுவில் இதை நம்ம கொஞ்சம் தள்ளிட்டு, ஏன்னா தள்ளனாதான் நமக்கு இந்த இப்படி தூக்கிட்டு வரும். அதனால இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் இதை நான் ஒட்டுறேன். அப்புறம் திருப்பி இது அடுத்த பெட்டல் எடுத்துட்டு அடுத்த பெட்டலை இந்த ரெண்டுக்கு நடுவில், அதாவது ரெண்டு பெட்டலுக்கு நடுவில் இதை வைக்கணும். ஆனால் கொஞ்சம் கீழே இறக்கிடணும். கீழே இறக்கும் போது தான் நமக்கு இப்படி தூக்கிட்டு வரும். தூக்கிட்டு வரும்போது தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ வந்து இது அடுத்த இப்போ வந்து செகண்ட் லேயர் வச்சுட்டு இருக்கேன். இந்த இதுக்கும் நடுவில் இந்த பெட்டல். இப்போ இதுக்கு நடுவில் இந்த பெட்டல். இந்த எட்ஜ் மட்டும் ப்ரெஸ் பண்ணவே கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நல்ல எல்லா கலர்ஸ்லையும் பண்ணலாம். ஒயிட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒயிட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட இப்போது வந்து ஒயிட் இது கலர்ஸ் இல்லை. ஒயிட் கலர் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சது ஒயிட் கலர், அதாவது வாட்டர் லில்லி. இங்கே கொஞ்சம் கம் போட்டுட்டு இப்போ இதை வந்து இங்கே இப்போ செகண்ட் லேயர் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் லேயர் வைக்கணும். தேர்ட் லேயர் வைக்கிறதுக்கு சேம் அதே தான்.
ஒவ்வொரு இதாக வந்து பெட்டலாக குறைஞ்சிட்டே வரும். இப்படி எடுத்துக்கோங்க. இப்போது இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து இந்த இதுக்கும் நடுவில் இதை நம்ம வைக்க போகிறோம். இப்போ வைக்கும் போது உங்களுக்கு 3rd லேயர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். அழகான ஒரு லோட்டஸ், அதாவது தாமரை பூ வந்து மலர்ந்துட்டே வருது. இத்தனை பெட்டல் தான் வைக்கணும் அப்படிங்கிற கணக்கெலாம் இல்லை. நம்ம ஒரு இதுவாக தான் ஈஸியாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுக்கல. ஒரு பேப்பரை, ஒரு A4 சைஸ் பேப்பரை அப்படியே நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த லேயர் வந்து 3rd லேயர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் பண்ண உடனே நமக்கு இப்படி கிடைக்கும். இது போதுமா இருக்கு. நான் இதை எடுத்துறேன். அப்புறம் இந்த ஏதாவது ஒரு கலர், எனக்கு இப்போ ஆரஞ்சு இருக்கு, அதனால இது உள்ள வந்து ஆரஞ்சு கலர் வைக்க போறேன். இந்த மாதிரி சர்க்கிள் கட் பண்ணிட்டு, இது ஏன்னா நம்ம வந்து வைக்க போறது வந்து கேண்டில் இல்லைன்னா ஒரு சாமி தான் வைக்க போறோம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு லோட்டஸ் தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள வந்து அந்த மகரந்தம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி வேணும் அப்படின்னா குட்டி குட்டியா இது கட் பண்ணிட்டு அது கூட நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்றதுங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு இது பாருங்க, லோட்டஸ் ரெடி ஆயிடுச்சு. அழகான லோட்டஸ் பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள வந்து நம்ம கேண்டில் அது ஏதாவது வச்சுக்கலாம். பாருங்க, கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் இப்படி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். இங்க ஒன்று இருக்கு. இதுல வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு தேவையில்லை. முதலே கூட ரவுண்டா கட் பண்ணி வைக்கலாம். நமக்கு வந்து இந்த கிரிப்பு வந்து இந்த இடம் கிடைக்காது. அதனால நான் வந்து ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் நல்ல பெருசாக நான் எடுத்து என்னால் பண்ண முடியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பே எடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ இந்த பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க 3 வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து கேண்டில்ஸ் வச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கேண்டில்ஸோ சாமி படம் ஏதாவதோ வச்சோம் அப்படின்னா இப்படி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். பாருங்கள் லோட்டஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம வந்து தேவையான சாமியும் இதுவாக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் சொல்லலை என்ன அப்படி வேணும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சிசர், ஒரு இது காம்பஸ், அப்புறம் ஒரு ஹேண்ட்மேட் சார்ட்டு, அப்புறம் A4 கலர் ஷீட்ஸ். கலர் ஷீட் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு கட்டர், மெயினாக இதுக்கு வந்து கட்டர் ரொம்ப தேவை. அப்புறம் ஒரு ஒயிட் கம்மு, இந்த ஒயிட் கம் இருந்தால் போதும். இது மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.